பாருங்க, ஒரு வழியா பாஜக வேட்பாளர்களை அறிவிச்சிருக்காங்க. 27 தொகுதிகளுக்கும் வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. கோயம்புத்தூர்ல ஒரு தொகுதி மட்டும்தான் பாஜக கொடுத்துருக்காங்க, கோவை வடக்கு. அது வானதி சீனிவாசன் அறிவிச்சிருக்காங்க. ஆனால் அவினாசியில் எல் முருகன் அவர் எதுக்கு போட்டிருக்கிறாங்கன்னு தெரியல. ஏற்கனவே அங்கே சென்ட்ரலில் மினிஸ்டராக இருக்காரு, ஆனால் இங்கே எதுக்கு போட்டிருக்கிறாங்கன்னு தெரியல. அண்ணாமலையுடைய பெயர் மிஸ்ஸிங் ஆயிருக்கு. அண்ணாமலை போட்டியிட விரும்பலைன்னு சொல்லியிருக்காரு, அதனால் வரலைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அண்ணாமலை போட்டி வந்திருக்கணும், போட்டிகிட்டு இருக்கணும். அதே மாதிரி இவங்களும் அவர் அண்ணாமலை ஏதாவது ஒரு தொகுதியில் வச்சுருக்கணும். ஆனால் அவர் கோவை வடக்கு தான் கேட்டார், இல்லைன்னா வேறு தொகுதியில் நிற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் கோவை வடக்கு தொகுதி வானதி சீனிவாசனுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணாமலை இல்லைன்னா தமிழ்நாட்டில் பிஜேபியோட பேரே கிடையாது. அண்ணாமலை வந்ததுனால தான் பிஜேபியே தமிழ்நாட்டில் வாழ்கிறது, வளர்ந்தது. அவர் இல்லைன்னா பிஜேபி யார் என்னன்னே தெரியாது. அண்ணாமலை தான் அதுக்கு முக்கிய காரணம். இப்போ இவங்க அண்ணாமலையே முதல்வர் வேட்பாளராக நிறுத்தி தனியாகவே நின்றுருந்தா கூட, தனியாக 234 தொகுதிகள் நின்றுருந்தா கூட ஏதோ அட்லீஸ்ட் வந்திருக்குதுன்னு ஒரு இது பார்த்துருக்கலாம். ஆனால் அது பாஜக ஏன் இந்த மாதிரி பண்ணாங்கன்னு தெரியல. ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, வெண்ணெய் திரண்டு வரும்பொழுது தாழி உடஞ்ச கதையா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இவர் எல்லாம் சரி பண்ணி கொண்டு எல்லா மக்களுடைய மனதிலே பிஜேபின்னு சொல்லி கொண்டு அண்ணாமலைன்னு சொல்லி கொண்டு வந்த சமயத்தில், எல்லாம் ஆதரிக்கிற சமயத்தில் இந்த மாதிரி ஒரு ஏடிஎம்கே கூட கூட்டணி அப்படிங்கிற மாதிரி மாற்றிட்டாங்க. இப்போ இவரை முதல்வர் வேட்பாளராக போட்டு தனியாக நின்றுருந்தா கூட, கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டிட்டு இருந்தால் கூட இந்த இளைஞர்களுடைய வாக்கு பூரா இங்கே வந்திருக்கும். ஏற்கனவே எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போ இடையில விஜய் வந்ததுனால எல்லாம் அண்ணாமலைக்கு இருந்தவங்க கூட சில பேர் அங்கே போயிட்டாங்க. ஸோ இது பாஜகவுக்கு ஏன் இந்த மாதிரி பண்ணாங்கன்னு தெரியல. அது பின்னால் தான் தெரியும். இப்போ அண்ணாமலை இல்லாதனால பிஜேபிக்கு எப்படி வாக்குப்பதிவு ஆகும் அப்படிங்கிறதும் கூட சந்தேகம்தான். ஆனால் அவர் பெருந்தன்மையாக நான் பிஜேபிக்கு வாக்குப்பதிவு பிரச்சாரம் பண்ணுறேன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணிட்டு தான் இருக்கார். அதனால் பெருந்தன்மையோடு அவர் நடந்துட்டார். அதனால் அண்ணாமலைக்கு ஒரு முக்கிய ரோல் பிஜேபியில் கொடுத்துருக்கணும். அவங்க தனித்து போட்டிட்டு இருந்திருக்கணும். இப்போ இந்த 27 வேட்பாளர்களில் மக்களிடம் எவ்வளவு போய் சேருது, எப்படி வாக்கு வருது அப்படிங்கிறது இந்த தேர்தலில் தான் தெரியும். ஒருவேளை